வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு அரசன் இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கிறார். ஏன்னா நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப சுபீட்சமா மகிழ்ச்சியோட வளத்தோட இருக்கிறாங்க. அவர் நினைத்தபடியே எல்லாம் நடக்குது நாட்டுல. அதனால அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆடல் பாடல் விளையாட்டுகள் கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில அரசர் மீண்டும் ஒரு போட்டி அறிவிக்கிறார். அது என்னன்னா, அரண்மனையின் கோட்டை கதவை கைகளால் தள்ளி யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு, அதாவது நாட்டின் ஒரு பகுதி தானமாக பரிசாக வழங்கப்படும்னு அறிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த போட்டியில தோத்து போயிட்டா அவங்களுடைய கைகள் வெட்டப்படும் அப்படின்ற அறிக்கையும் விடுக்கிறார். இத கேட்ட உடனே மக்களுக்கு எல்லாம் ஒரே அதிருப்தி. அரசர் இப்பதானே மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதை கொண்டாடும் விதமாக ஒரு விழாவை எடுக்கணும்னு சொன்னாரு, அதுக்குள்ள இப்படி ஒரு போட்டியா, அரசருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் பல்வேறு விதமா பேசுறாங்க. அதனால பயந்துகிட்டு யாரும் இந்த போட்டியில கலந்து கொள்ளல. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்து நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை கொடுக்கிறார். உன்னை சுத்தி இருக்க மக்கள் எல்லாம், உனக்கு என்ன பைத்தியமா, போட்டியில தூத்து போயிட்டா என்ன ஆகும் தெரியுமா, உன்னுடைய கைகள் போயிடும், உன்னுடைய எதிர்காலமே போச்சு, அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், இது ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, போட்டியில ஜெயிச்சிட்டா நானும் ஒரு அரசன் தான், அதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றான். தோத்துட்டா வெறும் கைகள் தானே, உயிர் இல்லையே அப்படின்னு பதில் சொல்லிட்டு வருவான். போட்டி நாளும் வந்துச்சு. இவனை கூப்பிடுறாங்க. போயிட்டு அரண்மனை கதவை திறக்க சொல்றாங்க. இவனும் நல்லா வேண்டிக்கிட்டு தன்னுடைய எல்லா பலத்தையும் ஒன்று சேர்த்து எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றதுக்காக அந்த கோட்டை கதவு மேல கைய வச்சு அப்படி வைக்கிறான். கோட்டை கதவு டக்குன்னு திறந்துருது. எல்லாருக்கும் ஒரே அதிசயம், அதிர்ச்சி. கைய வச்ச உடனே கோட்டை கதவு திறந்து விட்டது. ஏன்னா கோட்டை கதவுல தாழ்பால் போடவில்லை. தாழ்பால் போடாம சும்மாதான் சாத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளும், நம்மில் பல பேர் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க தோத்து போயிடுவோமோ, எங்க எதையாவது இழந்துருவோமோன்னு பயந்துகிட்டு எதையுமே முயற்சி செய்யறதில்ல. அப்படியே முயற்சி செய்யாமலேயே வாழ்க்கைய வீணடிச்சிடறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் முயல் ஆமையோட ஓட்டப்பந்தய கதை இல்லையா? அதுல முயல் ஏன் தோத்து போச்சு? முயல் வேகமா ஓடக்கூடியது, ஆனா அதோட அலட்சியமும் முயலாமையும் தான் அந்த தோல்விக்கு காரணம். நீங்க என்ன சொல்றீங்க?